1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ. இந்த வசனத்தை கவனிங்க. என்னால் உயரத்துக்கு எனக்கு ஒன்றும் முடியாது, எனக்கு பணம் கிடையாது, பலம் கிடையாது, எனக்கு ஆள் பலம் கிடையாது, எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, எனக்கு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடையாது, வேலை கிடையாது, எனக்கு யாரும் சப்போர்ட்டு கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம் காது கொடுத்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? நீர் உம்முடைய பார்வைக்கு, நீர் சவுலுடைய பார்வைக்கு சவுலே சிறியவராய் இருந்தபோது அல்லவோ. சின்ன ஒரு மனுஷனா, அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு லாய்க்கில்லாதவனாய் இருந்தபோது, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாய் தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருக்கும்படி அபிஷேகம் பண்ணுவித்தாரே. அல்லேலூயா. சவுல் அவனுடைய பார்வைக்கு அவன் சிறியவனாய் இருந்தபோது கூட அவனை கர்த்தர் உயரத்திலே கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் நான் எல்லாமே என்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்கிட்ட ஒரு பெரிய ஒரு பலம் இல்லை, என்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லை. ஆனால் இந்த வருஷத்தில் என்னை உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. சவுலை அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினதற்கு அவங்கிட்ட ஒரு 4 குவாலிஃபிகேஷன் இருந்ததுங்க. 4 அவங்கிட்ட ஒரு அணுகுமுறை, 4 நல்ல அணுகுமுறை அவனிடத்தில் இருந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தினார். முதல் காரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். எங்க உங்ககிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷனை கர்த்தர் பார்க்குறாரு பாருங்க. நீங்க உயர பறக்கணும்னாக்கா, நீங்க உயரமான நிலைக்கு போனனாக்கா உங்ககிட்ட இருக்கிற முதல் தகுதி என்னவா? என்ன இருக்கணுமா? தாழ்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தாழ்மை எத்தனை பேருக்கிட்ட இருக்குதோ அத்தனை பேரும் உயர்த்தப்படுவாங்க. தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, வீம்பு பிடிச்சி தேவையில்லாத காரியத்தினாலே பெருமை பாராட்டி உங்களை நீங்கள் உடைத்து கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு நல்ல திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நல்ல உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று தான், தாழ்மையாய் நடப்பதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். உங்கள் தாழ்மையுள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். சவுலை தேவன் சிநேகித்ததற்கு காரணம் தெரியுமா? இந்த தாழ்மை தான் அவங்ககிட்ட இருந்துதான். அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு நிறைய இந்த கழுதைகள் உண்டு. அந்த கழுதைகளில் ஒரு கழுதை காணாமல் போயிடுச்சுங்க. ஒரு கழுதை காணாமல் போச்சு. அப்போ அந்த காணாமல் போன கழுதையை அப்பா சொல்கிறாரு, யாராவது வேலைக்காரங்க போய் அந்த கழுதையை தேடுங்கப்பான்றார். அப்போ சவுல் சொல்கிறான், நானே போகிறேன், அந்த கழுதையை தேடி நானே போகிறேன் அப்படின்ட்டு சவுல் சொன்ன அந்த குணம் தெய்வத்திற்கு பிடித்திருந்தது. எப்போ அவன் அந்த கழுதையை தேடி போகிறதற்கு தன்னை அர்ப்பணித்தானோ அப்பவே சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லிட்டாரு, கழுதையை தேடி ஒருத்த வருவான், அவன்தான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கையை தட்டி அவன் எப்போ ஒரு தாழ்மையை அவன் எடுத்துக்கொண்டானோ அப்பவே அவனுக்கு உண்டான உயர்வை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நீ உயர்த்தப்படுகிறதற்கு, நீ மேன்மை அடைவதற்கு, நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்ககிட்ட முதல்ல காணப்படக்கூடிய தகுதி என்ன கேட்டீங்கன்னாக்கா, மற்றவர்களுக்கு முன்பதாக தாழ்மையுள்ளவர்களாக இருங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம்.
அதை லூக்காவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். உயர்த்தப்படுவான். நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேங்க. இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது, இந்த கிருபை கர்த்தர் கொடுத்தது, இந்த ஞானம் கர்த்தர் கொடுத்தது, இந்த பலம் கர்த்தர் கொடுத்தது. நான் ஓடுகிறதற்கு கிருபையை கர்த்தர் கொடுத்தார், இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார், இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார், இந்த பாடுகிற கிருபையை கர்த்தர் தந்தார். பைபிள் படிக்கிறதுக்கு தேவன் அறிவை தந்தார். மற்றபடி என்னுடைய சாமர்த்தியத்தை காண்பிப்பதற்காக கிடையாது, நாம் பெரியவங்க என்பது காட்டுறதுக்காக கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளும் கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்பதை நீ கொண்டு வந்து காட்டணும். அப்பதான் உனக்கு கொடுத்த அந்த கிருபை வளர்ந்துருக்குன்ற அர்த்தம். அல்லேலூயா. எப்பவுமே நான் சிறுகணும், எனக்குள்ள கர்த்தர் பெருகணும், எனக்குள்ள கர்த்தருடைய கிருபை பெருகிட்டே இருக்கணும். யாரா பார்த்து கேட்கணும், நீயாது உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா அப்படின்ட்டு சொல்லணும். அதுதான் சாட்சி. ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாரா? தன்னை தாழ்த்துகிற மனுஷனுக்கு, தன்னை தாழ்த்துகிற தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிற மனுஷனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய குணம் தாழ்மையுள்ள குணங்க. எப்பவுமே சரி, இது கர்த்தர் கொடுத்த ஈவுங்க, இது கர்த்தர் கொடுத்த வண்டிங்க, இது கர்த்தர் கொடுத்த கிருபைங்க, இது கர்த்தர் கொடுத்த ஞானங்க. இப்போ என்ன டேலண்ட்டுப்பா உங்ககிட்ட அப்படின்ட்டு ஒருத்தன் உன்னை பார்த்து சொன்ன உடனே என்ன சொல்லணும்? இது கர்த்தர் கொடுத்த கிருபைங்க. என்னட்டாப்பா வீடை கட்டிட்டப்பா, இப்போ கர்த்தர் கொடுத்ததுப்பா அது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்ன சொன்னாலும், உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் அதுக்குள்ளே யாரை கொண்டு வந்துடணும்? அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. அவர் தான் நான். அவர் இல்லைனாக்கா ஏதோ ஒரு மூலையில் ஒரு குப்பை மாதிரி கிடந்திருப்பேன். அல்லேலூயா. என்னை அழகுபடுத்தி, என்னை சுத்தப்படுத்தி, எல்லாருக்கும் முன்னாடி என்னை இன்னைக்கு இவ்வளோ பெரிய மனுஷனாக கர்த்தர் வச்சிருக்கிறாருனாக்கா அவர் பாராட்டின கிருபை. யாரை கர்த்தர் உயர்த்துவார்? யாரை கர்த்தர் உயர்த்துவார்? தாழ்மையுள்ளவனே. அல்லேலூயா. பெருமையுள்ள அவன் எனக்கு வேண்டாம், தாழ்மை உள்ள உள்ளம் போதும். இது கர்த்தர் கொடுத்த ஈவு, இது கர்த்தர் கொடுத்த தயவு, இது கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸுங்க, இது கர்த்தர் கொடுத்த உயர்வுங்க, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்க. நீ சொல்லக்கூடிய எல்லாவற்றிலையும் கர்த்தரை கொண்டு வா, கர்த்தர் உள்ள கொண்டு வா. இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க. அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்க, இது கர்த்தர் கொடுத்த வீடுங்க, இது கர்த்தர் கொடுத்த சபைங்க, இது கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரங்க, இது கர்த்தர் கொடுத்த விசுவாசிங்க, இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. இதான் கிருபை, இதான் இந்த கிருபையில் தான் உன்னுடைய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறாரா. இரண்டாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது அதிகாரம் 7வது வசனத்தில், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இரண்டாவது காரியம், எளியவனாய் இருப்பதற்கு உன்னை நீ என்ன பண்ணணுமா? விட்டு கொடுக்க வேண்டும். எளிமையான ஒரு வாழ்க்கை. தாழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. அல்லேலூயா. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு டெக்கரேட்டிவாக இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை உள்ள மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறாரா. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள பார்க்குறப்போ தெரியவே தெரியாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க.
சிலர்லாம் கடவுளையே தெரியாக்கட்டி கூட அவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாங்கன்னா காரணம் தெரியுமா? அவங்களுக்கு கடவுளை மட்டும்தான் தெரியல, ஆனால் கடவுளுடைய வார்த்தைகளில் உள்ள தன்மைகளை அவர்கள் விளங்கி இருக்கிறபடியினால் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். ரெண்டாவது என்ன வேணுமா? எளிமையாய் நடக்கிற குணம் வேண்டும். உனக்கு என்ன இருக்குதோ அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ தெரியணுமா? எனக்கு என்கிட்ட ஒரு 2 சட்டை இருக்குதுனாக்கா இன்னும் 2 சட்டை வாங்கணும், அந்த சட்டை வாங்கணும், இந்த சட்டை வாங்கணும், அப்படி இல்லை. இந்த புடவை வாங்கணும், அந்த புடவை வாங்கணும், அப்படி இல்லை. இந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும், அப்படி இல்லை. அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் கொடுத்தவைகளிலே எளிமையாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் யுத்தம் பண்ணுவாங்க. இது தன்னிடத்தில் இருக்கக்கூடியவைகளை வைத்து அவங்களுக்கு சமாதானமாக வாழ தெரியாது. அது கிடைப்பதற்குண்டான சூழலே இருக்காது. ஆனால் அதுதான் வேணும் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கூட கூட்டிக் கொள்ள முடியாது. பாருங்க, ஆண்டவர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அது வரையிலும் உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ போதும் என்கிற மனதோடு கூட அந்த தேவ பக்தியை பாதுகாத்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எளியவனை அவர் உயர்த்துகிறார். எளிமையான ஒரு வாழ்க்கையை இந்த எளியவன் என்று சொல்லுகிற போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகளுடைய சப்போர்ட் இருக்காது. அவர்கள் எல்லாம் எளியவர்கள். நிறைய பேர் சப்போர்ட்டே இருக்காது. மற்றவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். சிலருக்கு சப்போர்ட்டே இருக்காது, தனிமையாக இருப்பார்கள். சிலருக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்வதற்குண்டான பேஸ் கூட அவங்களுக்கு இருக்காது. அவர்களை எல்லாம் கர்த்தர் அந்த எளியவர்களைப் போல கர்த்தர் பார்க்கிறாராம். ஆண்டு சொல்கிறாரு, உனக்குள்ள கையளவு விசுவாசம் இருந்ததுன்னா போதும். இந்த எளியவன் தேவனுடைய பார்வையில் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 107 அதிகாரத்தில் 47வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து. எளியவன் இருக்கிற இடம் எதுங்க? எளியவன் இருக்கக்கூடிய இடம் எது? சிறுமைப்பட்டவர்களுக்கு மத்தியில். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை சிறுமைப்பட்ட நிலையில தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் உன்னை எங்கேருந்து எடுக்கிறாரு? அப்படிப்பட்ட ஸ்தலத்தில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உன்னை உட்கார வைக்கிற, உன்னை அழகு பார்க்கிற ஒரு தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ எளிய ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. ரொம்ப உன்னை என்ன பண்ணக்கூடாது? அலட்டிக்கக்கூடாது. எது இருந்தாலும் அதை என்ன பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் வைத்து கையாள்வதற்கு உன்னை நீ விட்டு கொடுக்க வேண்டும். இருக்கும்போது சந்தோஷப்படு. எல்லா கட்டியும் ரொம்ப துக்கப்படாத, ரொம்ப உடைச்சிக்காத, மற்றவனை கம்பேரிங் பண்ணி வாழாத. அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே. ஒரு காலம் நான் அலட்டி கொள்ளாத. கர்த்தர் என்ன உனக்கு கொடுத்துருக்கிறாரோ, உனக்கு பிரியாணி கொடுத்தா திருப்தியாக சாப்பிடியா? கஞ்சி கொடுத்தாலும் முறுமுறுக்காம திருப்தியாக சாப்பிடியா? பிரியாணி எப்படி சாப்பிட்றியோ அதே போல் கஞ்சி சாப்பிடணும். அப்போதான் நீ பதமிடப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். பாருங்க, உன் முகத்தில் பிரியாணியும் 65யும் கொடுத்தனா என்ன சந்தோஷம் வருதோ அதே சந்தோஷம் பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் கையில் கொடுத்தனா, ஆஹா என்ன உணவுயா! அப்படி சாப்பிட நீ கற்றுக்கணுனாக்கா நீ சரியாய் புடமிடப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட எளியவனைத்தான் கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க? அப்படிப்பட்ட எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட எளியவனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். அப்படிப்பட்ட எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அவனை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுறது பயங்கர வித்தியாசமாக இருக்கும். கர்த்தரவங்களை உயர்த்துறது நல்ல அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான். ஆனால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. வந்த பாதைகளை மறந்துடுவாங்க. எந்த சூழ்நிலைகளை விட்டு வந்தோன்றதை மறந்துடுவாங்க. அந்த சூழ்நிலைகளை இருக்கிறவங்கள அற்பமாக நினைப்பாங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு ஏழ்மையான கோலத்திலேருந்து தான் நான் உயர்த்தப்பட்டேன். அந்த ஏழ்மையான கோலத்தில் இருக்கிறவங்கள பார்க்கிற போது அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது, ஒரு மாதிரியாக பேசுறது, அதெல்லாம் கர்த்தர் அசட்டை பண்ணுகிறவராக இருக்கிறாரா? அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ வந்த உன் நிலையை அறிந்து அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற மனுஷனாக இருக்கணும். நீ ஆண்டவரை என்னை உயர்த்தினீங்களே, இந்த பாடுகள் எப்படின்றது எனக்கு தெரியும், இந்த வறுமை எப்படின்றது எனக்கு தெரியும், இந்த கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். இது போல் அந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த பிள்ளைங்க என்ன உயர்த்தின கர்த்தர் அவங்களையும் உயர்த்திடுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை உன் மனம் விட்டு சொல்லிப்பாரு, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நிறைய பேருக்கு அந்த சிந்தனை இன்னும் வரல. அவ்வளோதான், நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. ஒரு பிரச்சனையை தாண்டி நீங்கள் போகிறதுக்கு காரணம் தெரியுமா? அந்த பிரச்சனையினுடைய வலி இன்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதனுடைய பெயினை நீ உணரணும். அது மற்றவர்களுக்கு அனுபவிக்கிற போது அதை கர்த்தருடைய சமூகத்தில் உத்தரவாதம் உள்ள மனுஷனாக இருந்து எடுத்து சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு கொடுக்குறாரு. அதுதான் ஏழ்மை உள்ளவனுக்கு உண்டான குணம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரான. அடுத்தது 3வது காரியம், நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிற குணம் வேண்டும். என்ன வேணுமா? அவசரப்படக்கூடாதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அரைக்குடம் தழும்பாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்குள்ளே திட்டமிட்டு அந்த பாதையில் அவர் கூட்டிகிட்டு போகிறாருனாக்கா அந்த முடிவுக்காக நீ காத்திருக்கணும். உதிக்கக்கூடாது. இன்னும் என்ன ஆசீர்வதிக்கலை, இன்னும் என்ன உயர்த்தலை, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் தரல, இன்னும் நான் இப்படியே இருக்கிறேன், இன்னும் வாழ்க்கை இப்படியே இருக்குது அப்படி சொல்லி புலம்பவே கூடாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்கிறாங்க, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும், வாக்குத்தத்தத்தை பெறப்பெற்றவன் அது நிறைவேறுகிற வரையிலும் காத்திருக்கணுமா. அதுதான் உண்மையான விசுவாசிங்க. இன்றைக்கி நமக்கு தான் நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லையே பாஸ்டர், அப்படி தான் இருக்கிறோம் பாஸ்டர், மாறவே இல்லையே பாஸ்டர். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மாறியா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவரியா? உனக்காக அவர் பொய் சொல்லிட மாட்டார். உனக்கு அவர் சொல்லிட்டு செய்யாமல் இருந்துட மாட்டார். உன்னை கண்டு காணாமல் விட்டுற மாட்டாரியா? அவர் உனக்கு கொடுத்த வாக்கு செய்கிற வரையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன் சொல்லி ஆதியாகமம் 28:15 அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். எல்லாம் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2026 வருஷத்தில் கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது சொல்ல முடியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன்பா. ஆண்டவர் என் தெய்வம் சொல்கிறாரியா, என் தெய்வம் சொல்கிற, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 3வது உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் அடங்கி இருக்கிற குணம் உனக்குள்ள வேண்டுமா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வரையிலும் காத்திருக்கணும். ஆண்டவர் உயர்த்துகிற வரையிலும் காத்திருக்கணும். கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வரையிலும் காத்திருக்கணும். ஆண்டவர் உன் உபவாசத்திற்கு பதில் கொடுக்கிற வரையிலும் காத்திருக்கணும். 2026 வருஷத்தில் உனக்குள்ள எந்த பதட்டமும் வரக்கூடாது. சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் உபவாசம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு அவர் எனக்கு உதவி செய்கிற வரையிலும் காத்திருந்தேன். வசனம் சொல்லுது, அவர் என்னிடமாய் சாய்ந்து.
யாரிடமா சாய்ந்தாராம்? காத்திருக்கிற உன்னிடமாய் கர்த்தர் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பாரா. அல்லேலூயா. மூணாவது குணம் நமக்குள்ள என்ன இருக்கணுமா? அடங்கி இருக்கிற குணம் வேணுமா? பொறுமையாய் சகிக்கிற குணம் இருக்கணுமா? அவர் தான் யோபு சொல்கிறான், அவர் தான் என் தெய்வம், அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரியா. ரூத்து சொல்கிறா, உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள், அவர் என்னை கொடுத்தாலும் சரி என்னை கெடுத்தாலும் சரி அவரை விட்டு இனிமேல் பின்வாங்கி போக மாட்டேன். நீ இந்த 2026 வருஷத்தில் வாய்களை திறந்து உள்ளத்திலிருந்து சொல்லணும், எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் கர்த்தருக்குள்ளே அடங்கி இருப்பேன். ஆண்டவர் விட்டு நான் ஓட மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக பேச மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக நடக்க மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக வாழ மாட்டேன். ஆண்டவருக்காக நான் பொறுமையாக இருப்பேன், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவர் என்னை நிச்சயமாய் ஒரு நாள் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 4வது பாயிண்ட்டு நான் முடிக்க போகிறேன். 4வது பாயிண்ட்டு எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். சங்கீதம் 147 அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அடுத்தது ஆண்டவர் யாரை உயர்த்துறாரா? சாந்த குணம் உள்ளவர்களை. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள், இப்போ மேலே சொன்ன எல்லா கேரக்டரும் இதில் வித்தியாசமானவங்க. இந்த கேரக்டரு ரொம்ப வித்தியாசமானவங்க. சில பேரை நீங்கள் என்ன டென்ஷன் பண்ணிங்கனாலும் சரிங்க, சிலர்கிட்டேருந்து அவங்ககிட்டேருந்து இது வெளியே கொண்டு வர முடியாது, எதையுமே கோவப்பட மாட்டாங்க. சில பேர் அவங்க சைடே பாவக்கட்டி பரவாயில்ல, இந்த இன்ஜின் இந்த டீசல் இன்ஜின் மாதிரி குப் 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 குப்னு புகை வரும். அவங்கள சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஆனாலும் கூட குப் குப் குப்னு வரும். எங்கே போகிற சண்டையிலெல்லாம் கூட இங்கே இழுத்துட்டு வந்துடுவாங்க. அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. கிடையாது, கிடையாது. நல்ல கவனிக்கணுங்க, நல்ல கவனிக்கணும். நான் உங்களை நேசிக்கிறேன். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரா? சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கான். ஏன் அவங்க சாந்தமாக நடக்கிறாங்கன்னாக்கா, எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்குமா. எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், எனக்காக அவர் போய் நிற்பார், எனக்காக அவர் பேசுவார், எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுனாக்கா நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி சாந்த குணமாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணிக்கங்க, உங்களுக்குண்டான அப்பர் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்குண்டான உயர்வு ரெடி ஆயிடுச்சு. உங்களை கண்மலைக்கு மேலே கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஒருவேளை எனக்கு தாழ்மை இல்லை, ஒருவேளை எனக்கு சாந்த குணம் இல்லை, ஒருவேளை எளிமையான எண்ணங்கள் எனக்குள்ளே இல்லைனாக்கா இன்றைக்கே நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, ஐயா சொன்ன வார்த்தைகளின் படி எனக்குள்ள அந்த குணங்கள் எல்லாம் கட்டப்படணும். இந்த பாருங்க, நான் சொல்லுவேன்ல, ஒரு மணவாளன் எதிர்பார்க்கிற ஒரு மணவாட்டியினுடைய அழகெல்லாம் சிகை அலங்காரங்களிலே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட அலங்காரம் இருக்கணுமா? அவளுக்குள்ள தாழ்மை இருக்கணுமா, அவளுக்குள்ளே இருக்கிற ஏழ்மையின் காலங்கள் இருக்கணுமா, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒழுக்கங்கள், அந்த நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கணுமா? அலங்காரமாக முடிசூட்டப்பட்டு. அதுதான் குணசாலியான ஸ்திரீயா? குணசாலியான ஸ்திரீனா அதுதான். அல்லேலூயா. எல்லாம் கண்டதையும் தூக்கி எடுத்து வச்சுட்டு அப்படி கிடையாது. அல்லேலூயா. அது அதற்கு பெயர் அலங்காரம் கிடையாதுங்க, அதற்கு பேர் அலங்காரம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அவன் பேண்ட்டு இருக்கிற மாதிரி அவன் போட்டிகிட்டு வந்தால் கூட அது ஒரு ஸ்டைலுன்னுறாங்க. ஆமென். உனக்கு திடீர்னு நீ ஃபேண்ட்டை எடுத்து பார்த்தேன், அர்ஜென்ட்டு அயன் பண்ண முடியல, ஃபேண்ட்டு சுருக்கமாக இருக்குது. அவன் பிரச்சனை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எதுவும் அவசர கதிக்கு சுருக்கமான ஃபேண்ட்டை போட்டுன்னு வந்திருப்பான், அதை 2 பேர் முறைச்சி பார்த்துட்டு இருப்பான்.
அவன் வீட்டுக்கு போன உடனே அயன் பண்ணுற ஃபேண்ட்டை எடுத்து களைச்சி போட்டுட்டு, அயன் பண்ண ஃபேண்ட்டை களைச்சி போட்டுட்டு அடுத்த நாள் அவன் போட்டுன்னு வரான். அவன்கிட்டே போய் காட்டுறான், இப்படி காட்டுறான், அப்படி காட்டுறான். அவன் இவனை பார்க்குறான், என்னடா நம்மளை மாதிரி அவனுக்கும் கரண்ட் இல்லை பொழுது நினச்சிட்டான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய சூழ்நிலைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் செயல் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் செயல மாறிடுது. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் இல்லைன்றது அவனுக்கு தான் தெரியும். அவன் நல்லா இருக்கிற பேண்டை எடுத்து களைச்சி போட்டுட்டு அது ஒரு ஸ்டைல்ன்ட்டு 2 பாக்கெட்டில் கை விட்டுட்டு அப்படி போய் காட்டுறான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு பேண்ட்டு வாங்கினேன்னாக்கா அந்த பேண்ட்டு பின்னாடி தேஞ்சி அதுக்கு 4 ஒட்டு போட்டு தச்சு கையில் தச்சு போட்டதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி நல்லா இருக்கிற பேண்ட்டை பேட்ச் போட்டு ஊசி நூலில் கோத்து, அல்லி சொல்லுங்க பார்க்கலாம், அது தெரிகிற மாதிரி காட்டுறது இந்த காலம். அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பயங்கர வித்தியாசமாக ஆயிடுச்சிங்க எல்லாமே. அல்லையா ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலை ஃபேண்ட்டில் விட்டுருந்தா கூட சரி, அது ரிஜெக்டில் போட்டுருவான். இன்றைக்கி இலை விடாமல் இருந்தால் ரிஜெக்டில் போட்டுடுறான். அல்லேலூயா. சமீபத்தில் இந்த கிறிஸ்மஸுக்கு ஃபேண்ட்டு துணியெல்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அங்கே போகிறப்போ ஒரு 2-3 ஜீன்ஸ் பேண்ட்லாம் காட்டினாங்க. ஜீன்ஸ் பேண்ட்லாம் காட்டினப்போ ஒரு பேண்ட்டு பார்த்தோன்னாக்கா ஒன்றுமே இல்லை, முட்டியாண்ட ஒன்றுமே இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன், இது உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ மோசமான நிலையில் நான் பார்த்தது கிடையாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது பார்த்தேன், என்னப்பா இந்த பேண்ட்டு வச்சுருக்கிற, இதுனா கம்மியாக ரிஜெக்டடா என்று கேட்டேன். சார் இந்த பேண்ட்டு 400 ரூபாய் சார், இது 600 ரூபாய் சார்ன்றான். அப்போ கிழிச்சதுக்கா 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா? எங்கள் வீட்டில் கிழிச்ச பேண்ட்டு நிறைய இருக்குது. நமக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. நமக்கு என்ன வித்தியாசம் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு நேரத்தில் சாப்பாடு மீந்து போயிடுச்சுனாக்கா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு காசு இல்லை சொல்லிட்டு கஞ்சி குடிப்பாங்க. இன்றைக்கி ஒரு சட்டி பானை கஞ்சி 400 ரூபாய். இன்றைக்கி ஒரு சட்டி பழைய சோறு 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 400 ரூபாய்க்கு பழைய சோறு சாப்பிட்றதுக்கு 50-60 கிலோமீட்டர் தாண்டி டீசல் போட்டுன்னு போகிறாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உலகத்துக்கு என்னதான் ஆச்சோ தெரியல. எல்லாம் விசித்திரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்குது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ள மனுஷனாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துப்பார். இந்த சாந்த குணம் நமக்குள்ளே எப்போ வரும்னாக்கா, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருன்ற எண்ணம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சாந்த குணம் வரும். நிறைய நேரத்தில் நம்ம ரிஃப்ளெக்ட் காட்டிடுறோம், நிறைய நம்மளே யுத்தம் பண்ணிடுறோம், நம்மளே பிரச்சனையை பண்ணிடுறோம். அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் இருக்காது. உங்களை மட்டும் சொல்லலை, என் வாழ்க்கையிலும் கூட தான். நம்மளால் தீர்வு காணவே முடியல. சில பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல தெரியுமா? சில பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியல. காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, நம்ம சாமர்த்தியத்தை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தணுன்ட்டு பார்க்குறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம தோற்று போயிடுறோம். நான் சொல்கிறேன், உன்னை கர்த்தர் நேசிக்கிறாரு. உனக்குள்ளே இருக்கிற சாந்த குணம், அதுக்கு அவங்க என்ன பேர் வேணாலும் வைக்கிட்டோம். உனக்குள்ளே இருக்கிற சாந்த குணத்துக்கு பயந்தாங்கோலின்ட்டு வைக்கிட்டோம், இவன் வாயில்லாத பூச்சின்ட்டு வைக்கிட்டோம், எது வேணாலும் வைக்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, சாந்த குணம் உள்ள மனுஷன் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவான். கையை தட்ட மாட்டேன்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 குணங்கள் இந்த வருஷத்திலே உனக்கு இருப்பதற்கு உன்னை விட்டு கொடுத்தால் நிறைய வித்தியாசங்களை கர்த்தர் உனக்கு உண்டாக்குவார். ஆண்டவர் எனக்கு நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். உன் ஜனங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி நீ என்ன பண்ணுவே தெரியாது, அவங்களுக்குள்ள இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துரு. அல்லேலூயா. அதே மாதிரி நானும் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொண்டு போய் செய்திருவேன். அதுக்கு பிறகு கேட்குறது கேட்காததும் அது உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான காரியம். அல்லையில அவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அவனை ஆம்ப்லேட் போடணுமா இல்லை ஆஃப் ஆயில் போடணுமான்றது நான் பார்த்துக்கிறேன்.
அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அர்த்தம் தெரியாதுங்க. அப்புறம் வந்து என்னென்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். எழுப்ப எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. 4 காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 2026 வருஷத்தில் உன் கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களின் படி நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால், 1, தாழ்மை உள்ளவனாய் இருக்க கற்றுக்கொள். 2வது, சாந்த குணம் உள்ளவனாய் மாறு. 3வது, எளிய ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே இருக்கணும்ட்டு கர்த்தர் சொல்லி எளியவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாராம். கடைசி, அவருக்குள்ளே அடங்கி நிற்கிற குணம் வேண்டும். எல்லாம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு உண்டான டைம். எல்லா வாய்களை திறந்து, மேலே இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, எல்லா வாய்களை திறந்து அப்பா கிட்ட பேசுங்க பார்க்கலாம். அப்பா, என் கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களின் படி ஒரு ஆபிரகாமை போல, ஒரு சவுலை போல, ஒரு தாவீதை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு மோசேயை போல, ஒரு தானியேலை போல ஆண்டவரே நானும் உயரமான நிலைக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறேன். என் கூட கர்த்தர் பேசின வார்த்தைகளின்படி இந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ளே வருவதற்கும், இந்த குணங்களினால் நான் உயர்த்தப்படுகிறதற்கும், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும், நான் நன்மையை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தருடைய இரக்கம் கிருபை எனக்குள்ளே இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய மகிமை, உடைய கிருபை எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்த எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்தில் எங்களை தருகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் தேவ கிருபையினாலே கர்த்தர் எங்களை மூடும். இந்த வருஷம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷமா. ஒரு நாள் கூட வீணாக போயிடக்கூடாதுப்பா. ஒரு நாள் கூட வீணாய் போயிடக்கூடாது. அஞ்ஞானிகள் இவைகளை கனமில்லாமல் நினைப்பார்கள். ஆனால் என்னையும் உன்னையும் ஞானியாய் கர்த்தர் பார்க்கிறார். நீ நானும் விரயம் செய்து விடக்கூடாது. ஆண்டுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே